ஆதியாகமம் 49வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு தன் கடைசி நாட்களில் தன் பிள்ளைகளை ஒரு சேர அழைத்து அவர்களுக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்குகிறதான விளக்கங்கள் அமைந்துள்ளது. முதலாவது பிறந்தவனாகிய ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை அசூசிப்படுத்தினதினால் முதற்பேறானவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். எனவே யாக்கோபு ரூபனை குறித்து தண்ணீரைப் போல் தளம்பினவன் எனவும் மேன்மை அடைய மாட்டான் எனவும் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக சிமியோனும் லேவியும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். 12 கோத்திரத்தாரில் ஒரு சேர ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் சிமியோனும் லேவியும் மாத்திரமே. ஏனெனில் அவர்கள் ஏக சகோதரர்களாயும் ஆலோசனை செய்வதில் சிறந்தவர்களாயும் இருந்தனர். அவர்களுடைய ஆலோசனையின்படி தீனாளின் காரியத்தில் சீக்கேமின் மனுஷர் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டது நாம் அறிந்த விஷயமே. அதனால் யாக்கோபு சிமியோனும் லேவியும் அவர்களுடைய கோபத்தாலும் மூர்க்கத்தாலும் சபிக்கப்பட்டவர்கள் என கூறுகிறார். மேலும் யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று யாக்கோபு கூறியபடியே லேவி கோத்திரத்தார் தங்களுடைய மற்ற சகோதரருடைய கோத்திரங்களின் சுதந்திரங்களின் நடுவிலே அற்பித பங்கு நிலங்களை மட்டுமே பெற்றனர். லேவியருக்கென்று தனியாக எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மற்ற கோத்திரத்தாரின் நடுவிலே சுதந்திரங்களையும் அற்பித நிலங்களையும் பெற்று ஆசாரியர்களாக தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்தனர். மேலும் சிமியோனும் யூதாவின் நடுவிலே தன்னுடைய சுதந்திரத்தை பெற்று முழுவதும் சிதறடிக்கப்பட்டவனானான் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. நான்காவது பிறந்த யூதா. யாக்கோபின் கடைசி வார்த்தைகள் யூதாவில் இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் மேசியா பிறப்பதை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை உடையதாயும் இரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான் என்கிற பதம் அவருடைய இரத்தத்தினால் மீட்பு அனைத்து மக்களுக்கும் சமீபமாயிருக்கும் என்பதையும் உரைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆகும். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான் எனவும் செபுலோன் கப்பல் துறைமுகமாயிருப்பான் எனவும் யாக்கோபு குறிப்பிட்டபடியே செபுலோன் கோத்திரத்தார் பிற்காலங்களில் கடல்துறை சார்ந்த வேலைகளை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பழுத்த கழுதை என்று குறிப்பிடப்படுவதன் அர்த்தம் என்னவெனில், இசக்கார் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். மேலும் அவர் தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருந்ததினாலே போர் முதலிய மற்ற காரியங்களில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. எனவே இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு மற்ற கோத்திரத்தாரோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பகுதி கட்டுகிறவர் ஆனார். தானுடைய ஆசீர்வாதத்தில் யாக்கோபு தான் குதிக்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம் என தானே குறிப்பிடுகிறார். இது பிற்காலங்களில் தானின் கோத்திரத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வருவான் என்கிற கூற்றை உருவாக்கிற்று. அதன் வெளிப்பாடாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் யோவான் அனைத்து கோத்திரங்களையும் குறிப்பிடுகிற போது தான் கோத்திரத்தார் மாத்திரம் விடுபடுவதை காண முடியும். எனவே தான் கோத்திரத்தாரிலிருந்து அந்தி கிறிஸ்து வருவான் என்கிற கூற்று மேலும் உறுதிக்குள்ளாகிறது. மேலும் தானை குறித்து குறிப்பிடும்போது கர்த்தாவை உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என யாக்கோபு குறிப்பிடுகிறார். இது ஒருவேளை அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் இருந்து கர்த்தருடைய இரட்சிப்புக்கு காத்திருக்குதலை குறிக்கிறதாக இருக்கலாம் என கருதுவாரும் உண்டு. காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் என்று குறிப்பிடுகிறபடி காத் கோத்திரத்தார் பின் நாட்களில் இராணுவ கூட்டமாயும் பலத்த சங்கதியாயும் இருந்தனர் என்று வாசிக்கலாம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்கிற ஆசீர்வாதத்தை ஆசேர் பெற்றார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றார். யோசேப்பை குறித்ததான ஆசீர்வாதமோ மிகவும் சிறந்தது. தன்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதம் யோசேப்பின் மேல் கடத்தப்படுகிறது. மேலும் ரூபன் இழந்து போன சேஷ்டபுத்திர பாகம் இந்த யோசேப்பின் தலையின் மேல் வருகிறது. யோசேப்பின்
2 குமாரர்களும் 12 கோத்திரத்தார் நடுவிலே பங்குகளை பெற்றனர் என்று நாம் அறிவோம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாய் வானத்தில் இருந்து வரும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பார் என்று யாக்கோபு குறிப்பிட்டபடியே யோசேப்பு பின் நாட்களில் ஆசீர்வாதமான வாழ்வை வாழ்ந்தார். மற்ற சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் என்று நாம் அறிவோம். பென்யமீனுக்கான ஆசீர்வாதம் கொள்ளையிடப்பட்டதை பங்கிடுவான் என்பதே. அவன் ஓநாயை போல் பட்சித்து தன்னுடைய இரையை மற்றவர்களுக்கு பங்கிடுவான் என்று யாக்கோபு ஆசீர்வதித்தார். இவ்விதமே 12 கோத்திரத்தாரும் இந்த அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான விளக்கங்கள் அமைந்துள்ளன. இந்த அதிகாரத்தின் 28 முதல் 33 வரையிலான வசனங்கள் யாக்கோபின் கடைசி நாட்களையும் யாக்கோபு மரித்த பின் மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணுவதற்கான விளக்கத்தையும் அடக்கியுள்ளது. ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மக்பேலா குகையிலே தானும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். அந்த நிலமானது ஆபிரகாமால் ஏத்தின் புத்திரர் கையில் வாங்கப்பட்டது.